உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கபபதுலா மமரியா ப்ளோரானா திஹாதரபா. தேங்க்யூ ஓ ரீகா தனிஷர பலபரபா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ, இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஓ ரபா தியால ரபா ஷகரபா. அதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். என்ன சொன்னாரோ உங்கள் வாழ்க்கையில், எதை செய்வேன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் தான் எங்களுடைய தலைக்கல், அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அப்பா நீங்கள் எந்த ரிஜெக்ஷனில் இருந்தாலும் சரி, எந்த இதில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, தலைக்கல் தலைக்கல்லாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தான் தலைக்கல். அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க தான் அந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ட். தலைக்கல் தான் அந்த இடத்துக்கு, மூளைக்கு நீங்க தான் தலைக்கல். நீங்க இல்லைன்னா அது ஃபில் ஆகாது. அது ஒரு கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்க தான் அந்த இடத்துக்கு வேணும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். அப்பா நீங்க எங்களுக்குள்ள கிறிஸ்து தலைக்கல்லாகி இருக்கிற கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால எங்க வாழ்க்கையில எல்லா இடங்களில் நாங்க போகிற இடத்துல எல்லாம் எங்களை நீங்க தலைக்கெல்லாம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இம்பார்ட்டண்டா வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம்ப்பா. நீங்க எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதே இல்லை. நமக்கு நெருக்கம் வருதா? எதுக்கு வருதுன்னா பெருக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்காக தான் உங்களுக்கு நெருக்கம் வருது. உங்களுக்கு நீங்க நெருக்கப்படும் போதெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க, பெருக போறீங்க. எவ்வளவா நெருக்கப்படுறீங்களோ அந்த அளவு நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து நெருக்கம் வந்தாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. உங்க எல்லைகள் விரிவாக போகுது, விசாலத்துக்குள்ள போக போறீங்க. எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் தலைக்கல்லாகிய கிறிஸ்து. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் நம்ம தான், நீங்க தான் வேணும்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எங்க நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தான் தேவைன்னு கூப்பிடுவாங்க. அப்பா நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள எல்லா குடும்பங்களும் கடந்து போவதாகன்னு சொல்ற இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுங்க. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தாவீது அந்த எல்லையை விட்டே எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். இந்த சவுல் நம்மளை கொலை பண்ணுறதுக்கு இருக்கிறாயா, 3000 பேர்யா, செலக்டட் பர்சன்யா, என்னை கொலை செய்யறதுக்கு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரியா, இந்த இடத்த விட்டே ஓடிடுறேன், எங்கேயாச்சும் கண்காணா இடத்துக்கு போயிடலாம்ல. ஆனால் அந்த தாவீது மேலே ஒரு அழைப்பு இருந்தது. ஐயா, உயிருக்கு பயந்து ஓடுகிறவன் தான், ஆனால் அழைப்பை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுறவனா இல்லை. என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு ஓடுறவனா இல்லை. என்னை குறித்து தீர்க்கதரிசியால் கர்த்தரால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கு. என்னை குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை இருக்கு. அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது நிச்சயம் நிறைவேறும். அவர் மேலே இருந்த அழைப்பு காப்பாத்திக்கிட்டு ஓடின தாவீதுங்க. அவர் மேல இருந்த அபிஷேகத்தை காப்பாத்திக்கிட்டு ஓடின தாவீதுங்க. தான் உயிரை காப்பாத்துகிற தாவீது அல்ல. அவர் தான் உயிரை மட்டும் காப்பாத்திக்கணும்னு நினைச்சிருந்தா கண்காணா இடத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். அந்த 400, 500, 600 பேரை வச்சுக்கிட்டு ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு எங்கேயாவது போயிருக்கலாம். இல்லை, அந்த அழைப்பு விடலை. இல்லை தாவீது, நீ ராஜாவாவ, இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை நீ நியாயம் விசாரிப்ப. அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். எத்தனை இடங்களை நீங்க பார்ப்பீங்க, சவுல் நெருங்கினான் மலையில், இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும். எதுக்குயா இந்த இஸ்ரேல் தேசத்தையே நான் சுத்தி சுத்தி வரணும்? ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லையை தாண்டி ஓட மாட்டேங்கிறாரு. அழைப்பு ஓட விட மாட்டேங்குது. மேல இருக்கிற அபிஷேகம் ஓட விட மாட்டேங்குது. தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிட முடியல. அவருடைய இருதயம், ஆண்டவர் அவர் இருதயத்தை எது மேல வைக்க சொன்னாரோ
அது மேலேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம இருதயம் அப்படிதான், ஆண்டவரையே சுற்றிக்கிட்டு இருக்கணும். நம்ம மேலே எல்லார் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்குது, எல்லார் மேலேயும் ஒரு திட்டம் இருக்குது, அதை அவர் வச்சிருக்கிறாரு. அதையே சுற்றணும். இந்த இருதயம் அதையே சுற்றணும். எத்தனை நாளுங்க சுற்றணும் தெரியாது, எத்தனை வருஷம் சுத்தமாக தெரியாது, ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அவரை தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும். எப்போ ராஜாவாருன்னு தெரியாது. 12லேருந்து 15 வருஷம் சொல்கிறாங்க. கர்த்தர் அவர் மேலே வச்ச அழைப்புக்காக காத்திருந்தார். அதான் சங்கீதத்தில் 46:10 நினைக்கிறேன். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். அதாவது இங்கிலீஷில் பார்த்தா ஸ்டில் அப்படின்னு இருக்கான். கொஞ்சம் அமைதலாக இருந்து கர்த்தரை அறிந்து கொள்ளணும்னா கொஞ்சம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அமைதலாக இருக்கணும். பாருங்க, வெயிட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள், பக்கா எக்ஸாம்பிள் நம்ம டேவிட். வெயிட் பண்ணார். கர்த்தருக்காக அவர் சமூகத்தில் வெயிட் பண்ணார். எப்போ பார்த்தாலும் நான் உங்களை தான் முன்னாடி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் உங்களை தான் முன்னாடி வச்சிருக்கிறேன். வெயிட் பண்ணார். சும்மா இல்லைங்க, உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டு வரணும்னா வெயிட் பண்ணணும். நான் பாடணும் பார்த்தீங்களா, நான் நம்புவது அவராலே வரும். நான் நம்புறது ஒரு மனுஷனால வந்துடக்கூடாது. நான் நம்புறது என் கையில் இருக்கிற பணத்தினால வந்துடக்கூடாது. நான் நம்புறது என் புத்தியினால வந்துடவே கூடாது. நான் நம்புறது என் படிப்புனால கூட வரக்கூடாது, என் சொத்துனாலையும் வரக்கூடாது. நான் நம்புறது எனக்குன்னு கடவுள் வச்சிருக்கிறது கடவுளால வரணும். யா தாவீதை சொல்லுவாங்க, உன்னை ராஜா வாக்குறேன்னு சொன்னார்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, சவுல் மாட்டிக்கிட்டாரு. கொன்றலாமா, நான் போய் கொல்லட்டுமா? இல்லையா, அவரா சாகணும், இல்லை யுத்தத்தில் போய் சாகணும். என் தேவன் கர்த்தர் அவர் எடுத்துக்கொள்ளட்டும், நான் அவர் மேலே கையை போட மாட்டேன். என்ன ராஜா வாக்குறேன்னு சொன்னார்ல, என்ன ராஜாவா அவர் ஆக்கட்டும், அவர் என்ன ராஜாவாக்கட்டும், நான் என்ன ராஜாவாக்கிக்கிட்டா நல்லா இல்லை. நான் நம்புறது அவரால் வரும்னு அதான் எழுதினாரு. எனக்கு ஒரு உயர்வு வச்சிருக்கிறேன்னு சொல்றாருலங்க, அந்த உயர்வு அவரால் வரட்டுங்க. நான் ஏதாவது செஞ்சிடலாமா, நான் ஏதாவது பண்ணி உயர்வை வர வச்சிடலாமான்னு கேட்டால் அதுக்கும் ஏசப்பா சொல்லிட்டாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். என் வாழ்க்கையில நல்லதுன்னு நடந்தா அது என் கர்த்தரால நடக்கட்டும், அவர் செய்வார், அவர் பண்ணட்டும். அவர் கையிலிருந்து வாங்குறேன். நேரம் வந்துச்சுல, சமஸ்த இஸ்ரவேலரும் வந்தாங்களாம். கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் உனக்கு தானே சொன்னாரு, வா நீ தான் ராஜாவாகணும் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு அழைப்பு வரும், உங்களை கிங்கா அவங்க ஆக்குவாங்க. நம்மளை கிங் ஆக்கிக்க வேணாம். ஆண்டவருடைய நேரம் வரும், ஆண்டவர் நம்மை ராஜாவாக்குவார். ஆனால் அது எப்போன்னு தெரியாது, எப்போ செய்வாருன்னு தெரியாது. அமைதலாருன்றார்ல, பொறுமையாரு, வரும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்கலாம், ஆனா தாமதிக்காது. நம்ம பார்வையில தாமதிக்குதுன்னு இருக்கும், ஆனா அவர் பார்வையில சொல்றாரு தாமதிக்காது, என் நேரத்துல நடக்கும். அதுக்கு தான் அவர் பேரு சகலத்தையும் அதினதின் காலத்தில் அழகாய் செஞ்சிருக்கிறார். நான் செய்யறேன், உனக்கு அழகா செய்யறேன், நான் தான் செய்வேன். இந்த ஒயின் தண்ணி ஒயினா மாறிச்சுல, இந்த அம்மா போய் கேட்டாங்க, அப்பா திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குப்பா. இவர் என்னம்மா சொன்னார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கு என்ன அப்படின்னா இங்கே தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா, என்னை ஏன் இன்வால்வ் பண்ணுறேன்,
என்னையும் புஷ் பண்ற. அது வசனம் எடுங்களேன். யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அது என்ன இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, why do you involve me? என்னை இதில் ஏன் இன்வால்வ் பண்ண வைக்கிற? என் நேரம் இன்னும் வரல, உனக்கும் எனக்கு என்னன்னு அவர் கேட்கல பாரு. அதாவது நம்ம நேரத்துக்கு அவரை புஷ் பண்ணக்கூடாது. செய்வாரு, ஆனா அவர் நேரத்தில் செய்வாரு, கொடுப்பாரு, அவர் நேரத்தை தான் கொடுப்பாரு. முன்னாடி கொடுத்துட மாட்டாரு, பின்னாடி கொடுக்க மாட்டாரு, சரியான நேரத்தில் கொடுப்பாரு. அவங்க அம்மாட்ட சொல்றாரு, ஸ்திரீயே, why do you involve me? என்னையே நீ நிர்பந்தம் பண்ணுகிறாய். என் டைம் வரல, என்ன நீ நிர்பந்தம் பண்ற, என்ன நீ புஷ் பண்ற, என்ன நீ இன்வால்வ் பண்ணி புஷ் பண்ற. நம்ம நிறைய பேர் பிரேயர் அப்படிதான் இருக்கு. கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க. அவரை போட்டு புஷ் பண்ணாதீங்க. இப்ப எலெக்ஷன்லாம் நடக்குதுன்னா பாருங்க, இவர் தான் ஜெயிக்கணும் ஆண்டவரே, இவரை தான் ஜெயிக்கணும், கர்த்தருக்கு சித்தமான வரணும்னு ஜெபம் பண்ணணும் பாருங்க. இவர் தான் ஆண்டவரே, அவரை போட்டு நிர்பந்தம் பண்றீங்க. இதுதான் நடக்கணும் ஆண்டவரே, இவர் தான் சிஎம் வரணும், இவர் தான் பிஎம் வரணும். அவர் கேட்பாரு, என்னையே இன்வால்வ் பண்ற, என்னையே நிர்பந்தம் பண்ற. நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன் கர்த்தர். அவரை நம்ம புஷ் பண்ண வேண்டியது. இதே மாதிரி நம்ம லைஃப்ல செய்கிறோம். செய்யுங்க 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 ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. அவர் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை, வெயிட் பண்ணு. அடுத்தது பாருங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த அம்மா சொல்லிட்டாங்க, எப்பா இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். மரியாதை நமக்கு நல்லாவே தெரியும். இவர் இருக்கிறாருல்லப்பா, வேலைக்கார பதில் சொல்கிறார், இவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் செய்கிற நேரத்தை தான் வச்சுன்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க, இவர் என்ன சொன்னாலும் அவன் செய்கிறதாங்க செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளைங்களை பார்த்து. அந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்க, எப்பா இவர் என்ன சொன்னாலும் அவர் நேரத்தில் தான்ப்பா செய்வார், அவர் டைமில் தான்ப்பா செய்வார். அதனாலப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சிருங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் சொல்கிற நேரத்தில் நம்ம செய்யணும், நம்ம சொல்கிற நேரத்தில் அவர் செய்யறதில்ல. வெயிட் பண்ணு, அதான் அமர்ந்துரு, பொறுமையாரு, காத்திரு. நானே கர்த்தர் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நான் நம்புவது அவராலே வரும் வசனம் இருக்கு. நீ காத்திரு, பொறுமையாரு, நான் கொடுப்பேன், கரெக்டான டைம்ல வருவேன். அந்த தாய் வேலைக்காரன் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்ற மாதிரி அந்த டைம் வரும்போது நீங்க செஞ்சிருங்க. அல்லேலூயா. அடுத்தது படிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இங்க பாருங்க, இந்த திராட்சை ரசத்தை மாத்தின தண்ணி தெரியுங்களா? அது என்ன தண்ணி? பிஸ்லரி வாட்டர் நினைக்கிறீங்களா? இல்லை நல்ல ஆரோ வாட்டர் நினைக்கிறீங்களா? கை கழுவுறதுக்காக, கால் கழுவுறதுக்காக வைக்கப்பட்ட தண்ணீர். அவங்க உள்ளே போகும்போது யூதர்கள் கை காலெல்லாம் கழுவிட்டு தான் போவாங்க. அந்த தண்ணீர் வாசப்படியில் இருந்த தண்ணீர், சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர், கை கால் கழுவ வைக்கப்பட்டிருந்த தண்ணீர். அந்த தண்ணியை தான் அவர் திராட்சை ரசமாக மாற்றினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வாசப்படியில் இருக்குதா? உங்கள் வாட்டர் வயிட்டு வாசப்படியில் இருக்கிற ட்ரம்மில் இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கா? உங்கள் லைஃப்பை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டைனிங் டேபிளில் போய் உட்கார வைப்பறவங்கள. மொர்தெகாய் பார்த்துருக்கிறேன், அடிக்கடி சொல்லுவேன். அரண்மனையின் வாசற்படியில் இருந்தவர் மொர்தெகாய். அரண்மனை வாசப்படியில் இருந்த செக்யூரிட்டி மொர்தெகாய். அந்த செக்யூரிட்டியை, அந்த காவல்காரரை
அதே அரண்மனையின் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் நம்ம கடவுள். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, அது வைராக்கியம் காட்டினார் பாருங்க. அவர் என் கடவுளுக்காக காட்டின வைராக்கியம். அவரை கொண்டு போய் உட்கார வச்சார் சிங்காசனத்தில். எந்த வாசப்படியிலையா உட்காந்துட்டு இருக்கிற மொர்தெகாய்? நீ வாசப்படியிலேயே உட்காந்துருவேன்னு நினச்சிட்டியா மொர்தெகாய்? வா 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 அப்படின்னு கூப்பிட்டு போய் நீ வாசப்படியில் உட்கார்ந்த நாட்கள் முடிந்தது, வா அதே அரண்மனையின் சிங்காசனத்தில் உட்காரு, சிங்காசனத்தில் உட்காரு. ஆண்டவர் எல்லாரையும் உங்க சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற நேரம் வந்தது. எங்கெங்கெல்லாம் வாசப்படியில் இருந்த மாதிரி இருந்தீங்களோ உங்களை கொண்டு போய் அங்கே அதே இடத்துல இருக்கிற ஹை பொசிஷனில் போய் வைப்பார். என்ன யோசிப்பு, சிறைச்சாலையில் இருக்கிறியா? வா 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 அரண்மனைக்கு வா. என்ன யாக்கோப்பு, வயசாயிடுச்சு சாகரன்ற, வா உன்னை எகிப்து கூட்டு போய் அரண்மனையில் வாழ வைக்கிறேன். முடிஞ்சிருச்சு நீங்க நினைப்பீங்க. அட இதுக்கப்புறம் என்னங்க வாழ்க்கை நினைப்பீங்க. அப்பதான் உங்களுடைய அரண்மனை வாழ்க்கையே தொடங்கும். அடுத்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது இப்போ முள்ளுன்றாரு. இப்போ முள்றா தண்ணிய. அந்த அம்மா சொன்னப்பையும் முள்ளல, வேலைக்காரங்க கேட்டுக்கிட்டாலும் முள்ள மாட்டேன், டைம் வந்துச்சு இப்போ முள்ளு அப்படின்றாரு. இப்போ முள்றாங்க, திராட்சை ரசமாகுது. அவர் டைமுக்கு முன்னாடி மொண்டிங்க தண்ணி தான், அவர் டைமுக்கு பின்னாடி மொண்டாலும் தண்ணி தான். அவர் டைமில் மொண்டிங்க அது திராட்சை ரசம். இப்போ மொல்லுன்றாரு, இப்போ மொல்லு. அதான் சொல்ற, கர்த்தருடைய நேரத்தில் தான் உங்கள் தண்ணீர்கள் திராட்சை ரசமாக மாறும். உங்கள் நேரத்தில் போய் பார்த்து வரீங்க, பார்த்தா தண்ணியாகவே இருக்கு. போய் எட்டி எட்டி பார்க்குறீங்க, குண்டான கவுத்து பார்க்குறீங்க, தண்ணியாகவே தான் இருக்குது. திராட்சை ரசம் பார்த்தீங்களா பிரதர்? ஆண்டவர் எல்லாருடைய தண்ணியும் திராட்சை ரசமம் ஆகுது. பக்கத்து வீட்டில் மாறுது, எதிர்த்து வீட்டில் மாறுது. ஆனால் எங்கள் வீட்டில் தான் மாற மாட்டேங்குது. அவங்களுக்கு டைம் வந்துச்சு, மாறிடுச்சு, நமக்கு இன்னும் டைம் வரலல்ல. சாராளாமாவுக்கு சொல்லுவேன், எதிர்த்து வீட்டில் குழந்தை அழுவுது, பக்கத்து வீட்டில் குழந்தை அழுவுது, பின்னாடி வீட்டில் குழந்தை அழுவுது, வேலைக்காரிக்கு குழந்தை பிறக்குதுங்க. வேலைக்காரிக்கு, அந்த அம்மா கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரிக்கு குழந்தை பிறக்குது. இந்த அம்மா எஜமாட்டி, சீமாட்டி, ராணி. இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அன்னைக்கு பிறந்த அந்த குழந்தைங்க பேர்லாம் தெரியாதுங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை பேர் தாங்க தெரியுது. அதுதான் காட்ஸ் டைம். கர்த்தருடைய நேரத்தில் நடக்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், ரெக்கார்ட் ஆகும். அது ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிறதா இருக்கும். அதான் சொல்லுவேன், அவரு ஈசாக்க கொடுக்குறேன்னு சொல்லலை, உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்குற, நீ ஜாதிகளின் தகப்பன்னாரு. குழந்தையே இல்லை, அவர் ஜாதியை பத்தி, தேசங்களை, ராஜாக்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த டைம், அந்த நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். தெரியும் அந்த நேரம், இந்த டைம் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் அழுது புரண்டிங்க, கதறினீங்க, கண்ணீர் விட்டீங்க, 40 நாள் உபவாசம் போட்டால் கூட ஒன்றும் நடக்காது. ஒரு சின்ன ஸ்பூனில் இருக்கிற தண்ணி கூட ஒயினாக மாறாது. ஆனால் அது சொல்கிறாங்க, அந்த கேலன், எத்தனை கேலன் தெரியுமா? ஒரு இதில் 20-30 கேலன் பிடிக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கேலன் 5 லிட்ரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 லிட்ரு 6 கற்சாடி. பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 900 லிட்டர் வாட்டர் ஒயினாக மாறி இருக்கு. அவர் டைம் வந்துச்சுன்னா அதில் அந்த எத்தனை கற்சாடியோ அதில் இருக்கிற எவ்வளவு தண்ணியோ அவ்வளவு தண்ணியும் திராட்சை ரசமாக மாற்றிடுவார். உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஸ்வீட்டாக மாறிடும். அது வரைக்கும் வெறும் தண்ணியாக இருந்தது, ஸ்வீட்டான ஒயினாக மாறிடும் உங்கள் லைஃப். டைம் தான், காட்ஸ் டைம் தான். அடுத்தது பார்க்குறோம்,
மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிக்காரனுக்கு தெரியாததினால் அதை திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இங்க பாருங்க, உங்க லைஃப்ல இன்னும் நல்ல ரசம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ருசி குறைந்த திராட்சை ரசம் தான். இப்போ இது வரைக்கும் ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் செஞ்சுருக்கிறாருல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாரு பாருங்க, உங்களை உயர்த்த போகிறாரு பாருங்க லைஃபு, அதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ இருக்கிற லைஃப்பையும் எதிர்காலத்தில் இருக்கிற வாழ்க்கையை வச்சு பார்த்தீங்கன்னா இது ருசி குறைந்தது. இங்கிலீஷில் இருக்கு சீப்பர் ஒயினா, சீப்பா. இது பெஸ்டான ஒயின், சீப்பா. அது இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க, மனிதனால் உண்டாக்கப்படுகிற டேஸ்ட்டுக்கும் கடவுள் கொடுக்குற டேஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அது பெஸ்ட் ஒயின், இது சீப்பு ஒயின், சீப்பான ஒயின். இங்கிலீஷில் இருக்க சீப்பர் ஒயினா, சீப்பர் ஒயின். ரொம்ப கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது பெஸ்ட் ஒயின். உங்கள் வாழ்க்கையை நீங்களே டேஸ்ட் ஆக்கிக்கலாம்னு நினச்சிட்டீங்க. என் வாழ்க்கையை நானே டேஸ்ட் பண்ணிக்கலாமா? இந்த கர்த்தர்லாம் யாருங்க 10 வருஷம் 12 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றிக்கலாமா பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கும் வாழ்க்கை. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.